இந்த சம்மர் சீசன் சமாளிக்கிறதுக்காக எங்கள் வீட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்பானையில் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மண்பானை தண்ணீர் அப்படிங்கிறது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிற நேரத்தில் வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்த உடனேமே நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மண்பானையிலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கலாம். மண்பானையில் இருக்கிற தண்ணி நேச்சுரலாகவே ரொம்ப கூலிங்காக இருக்கும். அதோட இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே வராது. ஸோ இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டா வெட்டி வேர், அது கூட வந்து ஏலக்காய் இதெல்லாம் கூட போட்டுக்கலாம். இந்த மண்பானை வாங்கும் போது கூடவே இந்த மாதிரி சின்ன சின்ன மண்பானையும் வாங்கியிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா, அதுலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த மண் வாசத்தோட ரொம்ப நல்லா இருக்கும், ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான். அதோட இந்த தண்ணியை வந்து நம்ம ஜூஸ் எல்லாம் போடுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதோட இது பக்கத்தில் இருக்கிற இந்த சின்ன பானையில் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மோர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். மோரில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி இந்த சம்மர் சீசனுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிங்க்னு சொல்லலாம். வெயில் காலத்தில் வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது இந்த மாதிரி மோர் வந்து ரெடியாக இருக்கு அப்படின்னா, இது வந்து நம்ம ஒரு 2-3 கிளாஸஸ் கூட நல்லா குடிச்சிக்கலாம். நமக்கு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். அதோட இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதுக்காக தான் இது வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.